குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் உங்கள் ரேவதி துளசிதாஸ். ஸோ நேற்று உங்கள்கிட்ட ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ 10,000 ருபீஸ் என் ஃப்ரெண்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கோல்ட் மைனில் அவங்களுக்கு கோல்ட் மைன் டோக்கனாக வாங்குறதுக்காக எங்ககிட்ட இருந்த GBXAU இந்த டிஜிட்டல் கோல்டு நான் சேல் பண்ணி அவங்களுக்கு அந்த டோக்கனை சென்ட் பண்ணிட்டேன். அவங்க அனுப்பிச்ச 10,000 ருபீஸை நான் ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, என்னோடய ஏஞ்சல் என்னோடய கிராண்ட் டாட்டருக்கு இன்னொரு 3 டேஸில் பர்த்டே வருது. ஸோ அவளுக்கு கோல்டாக கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால் அவளுக்காக ஒரு கோல்ட் ரிங் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதோட பில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா நேற்று 4/4/2026 ஸோ நேற்று கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 13,758 ரூபா. ஸோ நான் 790, அதாவது 790 மில்லி 0.79 கிராம் வாங்கினேன். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 12% 1,304 ருபீஸ், அதாவது சேதாரம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹூட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 48 ருபீஸ் 55 பைஸ் ஏதோ ஒரு விஷயம் ஆட் பண்ணுறாங்க. ஸோ என்னோடய 0.79க்கு பார்த்திங்க அப்படின்னா 12,229.55. ஸோ இது கோல்ட் ரேட். ஸோ இது கூட இன்னொரு விஷயம் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஜிஎஸ்டி அண்ட் தென் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ 1.5%, அது ஒரு 183 ருபீஸ் 183.32. ஸோ டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 12,590க்கு நான் 0.79 கிராம் ஒரு கோல்ட் ரிங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கேல்குலேஷனில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ 1 கிராம் கோல்டு பார்த்திங்க அப்படின்னா நேற்று ரேட்டு 13,758. நான் அதே அந்த 0.79 கிராம் கோல்டு பார்த்திங்க அப்படின்னா 10,000 ருபீஸ் 869 தான் நான் வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் கோல்டு ரேட். 0.79 பார்த்திங்க அப்படின்னா 10,869. ஆனால் நான் வேஸ்டேஜு, சவுட் சார்ஜஸ்ஸு, சிஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 12,590. அப்போது கோல்டு ரேட்டில் விட எக்ஸ்ட்ரா எவ்வளோ நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1,721 ருபீஸ் நான் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி 0.79 கிராமுக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவே 7.9 கிராம்ஸ்க்கு எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள். 79 கிராமுக்கு எவ்வளோ ஆகுது, 790 கிராமுக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற விஷயம். ஸோ இது ஃபிசிக்கல் கோல்டில். ஸோ நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கோல்ட் பாக்ஸ் பிஸ்னஸில் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் கோல்டு, அதாவது இன்டர்நேஷ்னல் ரேட்டில் 24 கேரட் கோல்டு பார்த்திங்க அப்படின்னா $150.35, அதாவது 15,035 ரூபா. ஓகேங்களா. இதே நான் 0.79 கிராம் கோல்ட் பாக்ஸில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, அதாவது $118.76, $11,876 ரூபா. ஸோ அப்போது எவ்வளோ எனக்கு லெஸ் ஆகிருக்கும் பார்த்திங்கன்னா 713 ரூபா. இது டிஜிட்டல் அப்படின்றதுனால 24 கேரட் கோல்டே என்னால் 713 ரூபாய்க்கு என்னால் வாங்கியிருக்க முடியும். ஸோ இதுவே 7.9 கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ நான் சேவ் பண்ணியிருக்க முடியும் பார்த்திங்கன்னா 7,133 ரூபா. ஸோ 79 கிராமுக்கு 71,339 ரூபா. ஸோ இதுவே 790 கிராம் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் கோல்ட் பாக்ஸில் அப்படின்னா 7,13,390 ரூபா நான் கம்மியாக வாங்கியிருக்க முடியும். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக கோல்டாக வாங்கி நான் சேவ் பண்ணி இருக்க முடியும். ஸோ இதுதான் கோல்ட் பாக்ஸ் பிஸ்னஸ். ஸோ டிஜிட்டல் வேர்ல்டில் ஃப்யூச்சரில் கோல்டுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு அழகான விஷயம்தான் கோல்ட் பாக்ஸ் எங்களை கொடுத்துருக்கு. ஸோ நான் அதில் அழகாக 1.5 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ஏர்ன் பண்ணணுமா? ஸோ எங்கள் கூட வாங்க, சேர்ந்து நம்மளை ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ லீடர்ஸ்.